லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ வந்து 1 கப்பு ராகி எடுத்துக்கலாங்க. அதை வந்து இப்போ பவுலில் போட்டுக்கலாம். அந்த ராகியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. ராகியில் வந்து கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எலும்புலாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது. அதே போல் ரத்த சோகையும் நம்மளுக்கு தடுக்கிறது. ராகி வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் வந்து 3 ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க. அதே போல் வந்து 3 ஸ்பூன் வந்து நான் பச்சரிசி எடுத்துன்னுக்கிறேங்க. நீங்கள் புழுங்கலரிசி கூட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து 2-3 டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து மண் தூசெல்லாம் இருக்குங்க, அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதை வந்து 4 இல்லை 5 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து தட்டு போட்டு மூடி 5 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 5 ஹவர் தாங்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கினேன். நல்லா ஊறிச்சு. இப்போ இந்த தண்ணி வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நான் 2 பேட்சாக அரைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சமாக மிக்சியில் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டுக்கிறேங்க. நீங்கள் காஞ்ச மிளகாக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றாத நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து மீடியம் சைஸில் வந்து தக்காளி 2 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. கட் பண்ணி போட்டுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு வந்து இப்போ வந்து உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஏன்னா புளிக்க வைக்க தேவையில்லைங்க. நம்ம வந்து உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாங்க. தவா காஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை வந்து ஊற்றிட்ட உடனே நம்ம நெய்யினா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய்னா ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான தோசைங்க. இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. ராகியில் இந்த மாதிரி வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரிங்க, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. பாருங்கள், நல்லா வெந்துச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்துச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ஹெல்த்தியான ராகி தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்யாத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். தக்காளி சேர்த்து பாருங்கள். தக்காளி வந்து சேர்த்த மாதிரியே இருக்காதுங்க. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த தோசைக்கு நான் வந்து கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேங்க. சிறுதானி தோசைக்கு வந்து நம்ம காரசாரமாக எந்த சட்னி செஞ்சுருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான சிறுதானியை வச்சு தோசை ரெசிபி நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.